இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அசைன்மெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் தான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஆனா இதுல டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு. ஸோ அதை நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை ஒர்க் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா சிம்பிளா நமக்கு வந்து ஒரே ஒரு ஆப்பரண்ட் தேவை. ஆனா மோஸ்ட்லி நம்ம இதை வந்து என்ன பண்ணோம்னா டூ ஆப்பரண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சிம்பிளா ஒரே ஒரு ஆப்பரண்ட் எடுத்துக்கிறேன். இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்ட்டு. ஸோ இந்த ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு நம்ம கொடுக்குறோமா, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அதாவது ஈக்குவல் டு வெறுமனே ஈக்குவல் டு போட்டால் இது ஈக்குவல் டுங்கிறது ஒரு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் தாங்க, அசைன் பண்ணுறது. அடுத்து இதுக்குள்ள நிறைய அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் இருக்கு. அது என்னென்ன அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏ வந்து பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு 10 அப்படின்னு போடலாம். இந்த பிளஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறது இது ஒரு அசைன்மெண்ட் ஆபரேட்டர், பிளஸ் ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள கம்பைலருக்குள்ள என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஏ பிளஸ் 10 அப்படின்னு இதை வந்து உள்ள கம்பைலர்ல பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏ எடுத்துட்டு இது வந்து ஒரு ஷார்ட்கட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏ எடுத்துட்டு அந்த ஏ ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் போட்டுட்டு ஏ பிளஸ் 10 அப்படின்னு போடுறது அப்படின்றது தான் கம்பைலர் பண்ணுது. ஆனால் நமக்கு ஷார்ட்கட்டா எப்படி தெரியுதுன்னா ஏ பிளஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு தெரியுது. ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா ஏ எடுத்துக்கும், அந்த ஏங்கிற வேல்யூ ஏ ஈக்குவல் டு இப்போ ஏ வந்து 10 இருக்கிறதுனால ஏ எடுத்துக்கும். ஏ வந்து இப்போ 10 இருக்கு. ஸோ 10 பிளஸ் அது கூட ஒரு 10 ஆட் பண்ணுது. ஸோ 20. இப்போ ஏல வந்து 20 அசைன் ஆகும். ஸோ இதே மாதிரி ஆட் பண்ணி அதை அசைன் பண்ணுது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா பிளஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா 10 பிளஸ் 10 20 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஏயை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த ஏ இப்போ பிரிண்ட் ஆகி கன்சோல் வரும். கன்சோல் என்ன ஆகும்னா 10 பிளஸ் 10 20 அப்படியே வந்துருச்சு. ஸோ கன்சோல் வந்துருச்சு. இதே மாதிரி தான் என்ன பண்ணால் மைனஸ் ஈக்குவல் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் உண்டு. அது வந்து நம்ம திரும்பி மைனஸ் ஈக்குவல் 10 போட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேல்யூ வந்து ஏயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ ஏயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 இருக்கு. ஸோ ஏ கூட அசைன் பண்ணணும். ஸோ 20 எடுத்து அது கூட ஒரு மைனஸ் 10 மைனஸ் பண்ணுது. ஸோ 20 மைனஸ் 10 என்ன பார்த்தீங்கன்னா பழையபடி 10க்கே வந்துடும். அது ஏலே பாஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஏ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 10 தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ஏ பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 20 10. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ஒரு 20, அடுத்து இங்கே மைனஸ் 10 போட்டோம் 10. ஸோ அடுத்து என்ன ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் ஈக்குவல் டு, அதாவது மல்டிப்ளை ஈக்குவல் டு, அது கூட ஒரு 10 பண்ணுறோம். இப்போ வந்து ஏயோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 10 கூட 10 மல்டிப்ளை பண்ணி அதை திரும்பி ஏல அசைன் பண்ணுவோம். அதுதான் 10 × 10 100. ஸோ இப்போ இதில் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா 100 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதை செக் பண்ணிடலாம். 20 10 அப்புறம் 100 பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஏ tilde ஈக்குவல் டு, இப்போ நம்ம வந்து ஒரு 10 பண்ணோம்னா 100 10 டிவைட் பண்ணால் அதோட இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏ. இப்போ இதை ரன் பண்ணோம்னா 10 100 டிவைட் பண்ணும்போது 10 ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ 10 ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இப்படி கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த லாஸ்ட் ஒரு மோட் ஆப்ரேட்டர் உண்டு, அதையும் நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஏ மோட் ஈக்குவல் டு 10. ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு போட்டோம்னா நமக்கு மோட்லெஸ் பண்ணி அதோட ரிமைண்டர் கிடைக்கும். அதாவது ஆல்ரெடி 10 தான் இருக்கு. 10 கூட 10 மோட் பண்ணும்போது 0 தான் கிடைக்கும். ஸோ 0 கிடைச்சிருச்சு. அதே மாதிரி அந்த இன்னொரு டைப் நம்ம பார்க்கலாம். அது என்ன டைப் பார்த்தீங்கன்னா டபுள். ஸோ டபுளையும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ டபுளில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். டபுள் ஈக்குவல் டபுள் பிஸ் ஈக்குவல் டு 20. இப்போ அந்த 20 நம்ம ஸ்லாஷ் ஈக்குவல் அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ பி ஸ்லாஷ் ஈக்குவல் டு 20. இந்த 20 டிவைட் பண்ணும்போது என்ன வரும்னா 1 வரும். ஸோ நம்ம இதை கன்சோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 வரணும். ஸோ நான் பிரிண்ட் பண்ணல. ஸோ பிரிண்ட் ஆஃப் பி. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1 வரும், அடுத்து 20 10 100 10. ஓகே, ஃபஸ்ட்டு 1 வந்துருச்சு. அதே மாதிரி ஏன்னா 20 டிவைட்ஸ் 20 வந்து 1. ஸோ 1 20 10 100 10 0. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் டாட்ல.